கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொருவரும் தமது நிலைமைக்கேற்ப வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இது நம்முடைய சமூக நிலை, தொழில், உறவுகள் ஆகியவற்றில் தேவன் எவ்வாறு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதில் திருப்தியுடன் வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. இன்றைய தியான வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் முக்கிய செய்திகளை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, தேவனுடைய ஒழுங்கு, டிவைன் ஆர்டர். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை கொடுத்துள்ளார். யாராவது ஒரு நிலைமையில் தேவனை அறிந்தால் தேவன் அவர்களை அந்த சூழ்நிலையிலேயே நடத்துகிறார். இரண்டாவது, நாம் வழி மாற வேண்டியது இல்லை. நோ நீட் டு சேஞ்ச் ஹாஸ்ட்லி. ஒருவர் எந்த நிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நிலையிலேயே அவர் வாழ வேண்டும். பிறர் வாழ்க்கையை கண்டு வெறுக்கவோ அல்லது மதிப்பிழக்கவோ கூடாது. மூன்றாவது, அழைக்கப்பட்ட நிலையிலே நடக்க வேண்டும். வாக் ஆஸ் கால்டு. தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான சூழ்நிலையில் அழைக்கிறார். ஒருவருடைய சமூக பதவி, தொழில், குடும்ப நிலை போன்றவை அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்க முடியாது. அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. இந்த கொள்கை எல்லா சபைகளுக்கும் பொதுவானது. பவுல் இந்த அடிப்படை கொள்கையை எல்லா சபைகளிலும் போதித்தார். ஒரு விசுவாசியின் ஆன்மீக நிலை அவருடைய வெளி பொறுப்பை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதில் இருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று பிரசங்கியும் மிக தெளிவாக கூறுவதை பிரசங்கி 3:14 வாசிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே வைத்திருக்கிறார். அவர் செய்ததற்கு நாம் மாற்றம் செய்ய முடியாது. தேவன் நம்மை அழைத்த இடத்தில் பயன்படுவதும் உண்மையாக நடப்பதும் முக்கியம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்றும் பவுலடிகளார் நமக்கு போதிக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை அளிக்கிறார். அதில் தன்னை முறையாக நடத்த வேண்டும். இது தேவன் எனக்கு கொடுத்த தாளந்து. இது
தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு. இதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. அவர் அளித்த தாளந்தை கொண்டு அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் நாம் உறுதி பூண்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித தாளந்தையும் கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொரு வித பொறுப்பையும் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் அழைத்தும் இருக்கிறார். அவர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால், என்னப்பா நான் இவ்வளோ படிப்பறிவு இல்லாதவ என்ன போய் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களை அழைக்கிறார் அப்படின்னா அதற்கு உங்களை தகுதிப்படுத்தி தான் அழைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பு, கடமை எல்லாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவனை மட்டும் அப்படி அழைச்சிருக்காரு, என்னை இப்படி அழைக்கிறாரே, இந்த எண்ணமும் கூடாதுங்கிறது தான் இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய விஷயம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்றும் நமக்கு அறிவுறுத்துகிறார். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்றும் பவுலடிகளார் ரொம்ப தெளிவாக கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். தேவன் நம்மை எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் அங்கும் மனம் உவந்து நடந்து கொள்வதே விசுவாசத்தின் அடிப்படை. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சாமுவேலும் நமக்கு அறிவுறுத்துகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய சூழ்நிலையை மதிக்க வேண்டும். தேவன் நம்மை வைத்திருக்கும் இடத்திலேயே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பு உழைப்பாளியாக இருந்தாலும், அதிகார பதவியில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் அதில் அவமானம் இல்லை. எந்த நிலையிலும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். தேவனுடைய அழைப்பு எந்த நிலையில் இருந்தாலும், அது உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இருந்தாலும், அவர் நம்மை கொண்டு செல்லும் வழியிலே நடக்க வேண்டும். மாற்றம் தேவைப்படும் போது தேவனே அதை நடத்துவார். திருப்தியுடன் நடப்பது முக்கியம். ஏனெனில் தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திட்டம் வைத்திருக்கிறார். மொத்தத்தில் நம்முடைய உண்மை நிலைமையில் விசுவாசத்தை நிலைநாட்ட வேண்டும். தேவன் அழைத்த இடத்தில் உறுதியாக நிலைத்து அவருடைய வழியில் நடப்பதே உத்தமம் என்பதை பரிபூர்ணமாக உணர்கிறீர்களா? ஸோ எனக்கு ஏன் இந்த நிலை, அவனுக்கு மட்டும் எவ்வளோ செழிப்பு அப்படின்னு புலம்பாமல், கலங்காமல், தேவன் ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், இந்த நிலையிலேயே தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் பாடுபடுவேன் என்ற மன உறுதியோடு அவர் பாதம் பணியுங்கள். அவரே உங்களை அழைத்தவர். அவரே உங்களை கைவிடாமல் காப்பவர். அவர் இட்ட பணியை செய்வதே அவருடைய பிள்ளைகளான நமக்கு தலையாய கடமை என்று அவர் பணி செய்வோம். அவரே
நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.